9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். இனிமேல் எக்ஸாம் ஹாலை வேற தேடணும். போர் அடிச்சது, ஃபோன் ஒன்னேன், மறுபடியும் எடிட் பண்ணேன், மறுபடியும் போர் அடிச்சது. ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கின கிரீன் ஸ்க்ரீனை வச்சு ஒரு 3D ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலான்னு ஏதோ பண்ணேன். வீடியோ நல்லா வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன் எடிட் பண்ணிட்டு. அப்புறமா சாங் கம்போசிங்கும் ஏதோ பண்ணேன். உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். ஒண்ணுமே தெரியலையே. ஹலோ கைஸ், நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கிளைண்ட்ஸ்க்கு வீடியோ எடிட்டிங் பண்றேன். பிளஸ் நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிட்டு இருக்கேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், வெயிட் பண்ணுங்க, கண்டென்ட் உள்ள வரேன். சரி, இப்ப நான் மேட்ருக்கு வரேன். வாங்க. இந்த வீடியோ எதுக்காகனா எப்படி நான் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி ரொம்ப ஜாலியா ஒரு டே ஸ்பெண்ட் பண்றேன்னா அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க. இன்னைக்கு 16/11/2024. இப்போ எங்கள் காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. காலையிலேயே காலேஜுக்கு கிளம்பி போயிட்டேன். 9:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். இனிமேல் எக்ஸாம் ஹாலை வேற தேடணும். ஒரு வழியா ஹால் நம்பரை கண்டுபிடிச்சு போயிட்டேன். உள்ள ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்கங்கிறனால இப்போ போயிட்டு உடனே வந்துடுறேன். hours later. கைஸ், எக்ஸாம்லாம் முடிச்சாச்சு. இன்னைக்கு எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் தான். இனிமே கொஞ்ச நாள் ஜாலியாக காலேஜுக்கு பை பை சொல்லிட்டு வீட்டில் இருக்க வேண்டியதுதான். பண்டிகையை கொண்டாடுங்க. ஸோ எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு கொஸ்டின் பேப்பரை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சரி சும்மா பேசிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போறோம். அது விடுங்க பாட்டி, பசிக்குது, பீட்சா இருந்தா கொடுங்க. இப்போ வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு A2D ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, அதை ஒன்று பார்த்தேன். அப்புறம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ எடிட் பண்ணுறேன். அது முடிச்சுட்டு கிளைண்ட்டோட வீடியோ ஒன்று பண்ணேன். போர் அடிச்சது, ஃபோன் ஒன்னேன், மறுபடியும் எடிட் பண்ணேன், மறுபடியும் போர் அடிச்சது. வர இந்த கிளைண்ட்ஸோட வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு தான் கடுப்பாக இருக்கு. ஏதாச்சும் கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டே இருந்தால் சூப்பராக இருக்கும் போல. நான் அப்பப்போ ஏதாச்சும் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணுவேன். இன்னைக்கு என்ன வீடியோ ஷூட் பண்ண போறேன்னா இருங்க சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மொட்டை மாடிக்கு போய் பாட்டெலாம் போட்டு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கின கிரீன் ஸ்க்ரீனை வச்சு ஒரு 3D ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலான்னு ஏதோ பண்ணேன். வீடியோ நல்லா வந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறேன் எடிட் பண்ணிட்டு. இப்போ டைம் ஈவினிங் ஒரு 5:30 to 6 இருக்கும். அந்த டைமில் தான் நான் எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணுவேன். ஷாக்லாம் ஆகாதீங்க, அதில் ஒரு சீக்ரெட் இருக்கு சொல்கிறேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹைவே ரெடி பண்ணிருக்காங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். நிறைய நாயெல்லாம் அங்கே இருக்கும். அதுக்கிட்ட இந்த பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுக்கணும். சுத்தமாக பத்தாது தான், இவ்வளோ பேர் இன்னைக்கு இருப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. பாய். ரொம்ப முறைச்சு பார்க்குறாங்க. நம்ம கிட்ட சண்டைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஓடிரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். ஒண்ணுமே தெரியலையே. ரீசெண்டாக நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ஐடியாஸ் எல்லாமே மேக்ஸிமம் இங்கேருந்து யோசிப்பேன். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு மாதிரி அமைதியாக நல்லாயிருக்கும். இந்த காத்து இருக்குல்ல சார், இது வரைக்கும் இங்கே மொபைல் ஃபோன்லாம் கொண்டு வந்ததில்ல. சரி, உங்களுக்கு இன்னைக்கு இதெல்லாம் காமிக்கலான்னு தான் கொண்டு வந்தேன். அப்படியே அங்கே உட்கார்ந்து சூரியன் மறையிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவேன். இப்போ நைட் ஒரு 10 o'clock இருக்கும். ஜாலியாக இருந்து பிக் பாஸ்லாம் பார்த்துட்டு வீடியோ ஒன்று எடிட் பண்ணிருக்கேன். கொஞ்ச நேரம் அப்புறமா சாங் கம்போசிங்கும் ஏதோ பண்ணேன். உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கிறேன் கேளுங்க. இதை இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம யூடியூப் சேனல்லே அப்லோட் பண்ணுறேன். இந்த லவ் கல்ச்சர் பற்றின சாங். ஸோ லாஸ்ட்டாக நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன்ல, ஒயிட் போர்டு ஒன்று வாங்கியிருக்கேன்னு. ஸ்கூலில் போர்டில் என்ன எழுதி போட்டாலும் கவனிக்க மாட்டேன். இப்போ நான் எதுக்கு இதை வாங்கியிருக்கேன்னு வர வீடியோஸில் சொல்கிறேன். ரொம்ப ப்ரொஃபஷனல்னு நினச்சிடாதீங்க, போர்டெலாம் வாங்கி வச்சிருக்கேன்னு. சரி, அதில் வந்து நான் பிளான் பண்ணதில் என்னெல்லாம் இன்னைக்கு பண்ணியிருக்கேன்னு டிக்கு போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், இதெல்லாம் இன்னைக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் அதிலே அடுத்த நாளுக்கான டு டூ லிஸ்ட்டையும் எழுதிட்டு த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு ஒரு புக் இப்போ கொஞ்சம் நாளா ரீட் பண்ணுறேன். ஐயோ வாங்கிட்டோமேன்னு சொல்லியாச்சும் டெய்லி ஒரு பேஜாச்சும் ரீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதை ரீட் பண்ணிட்டு நல்லா ஃபோன்லாம் யூஸ் பண்ணிட்டு என்னோட டேயை கம்ப்ளீட் பண்ணிடுவேன். கோயில் பேச்சு முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டெய்லி இவ்வளோ வேலை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, எனக்கும் போர் அடிக்கும். டே டைம்லேயே இருந்து நல்லா தூங்குவேன். இது அதில் ஒரு டே, அவ்வளோதான். அந்த ஒயிட் போர்டு அப்புறம் பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்கோட அஃபிலியேட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.